ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு செவ்வாய் திசை யாருக்கெல்லாம் வரும், அதாவது எல்லா திசை எல்லாருக்கும் வராது, இதை பற்றி நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் பார்ப்பவர்கள் இந்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து தயவுசெய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் நான் போடுகிற வீடியோ எல்லாம் உடனே உங்களுக்கு வந்துவிடும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். அதாவது இந்த செவ்வாய் திசை அதை எழுதுவோம். அது யாருக்கெல்லாம் வரும் பார்த்தா எல்லாருக்கும் வராது. ஏன்னா இருக்கிறது மொத்தம் 9 திசை. 9 திசை பார்க்கணும்னா 120 வருஷம், மொத்தம் 120 வருஷம் ஒரு மனிதன் வாழ்ந்தால் 9 திசையை கடக்க முடியும். ஆக இது முடியாது. மேக்சிமம் ஒரு மனிதன் 5 அல்லது 6 திசை தான் கடக்க முடியும். அது ஆரம்பத்தில் சின்ன திசை இருந்துச்சுன்னா 5-6 திசை கடக்க முடியும். இந்த செவ்வாய் திசையெல்லாம் எப்படின்னா, இப்போ சில நட்சத்திரங்களுக்கு செவ்வாய் திசையே வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தா வச்சுக்கோங்க. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரங்கள் பிறந்தா அதுக்கு ஆரம்ப காலம் ராகு திசை நடக்கும். ராகுவுக்குரிய நட்சத்திரம் 18 வருஷம். இந்த ராகு திசை முடிஞ்ச உடனே குரு திசை வரும். அது ஒரு 16 வருஷம், 16 18 16 34 வருஷம் இருக்கு. அதன் பிறகு சனி திசை வரும். சனி திசை 19 வருஷம், 34 19 53 வருஷம். அதன் பிறகு புதன் திசை வரும். அது ஒரு 17 வருஷம். ஆக 70 வருஷம் ஆயிரம். 4 திசையை கடக்கிறதுக்கு. அதன் பிறகு 7 திசை ஒரு 7 வருஷம், சுக்கிர திசை ஒரு 20 வருஷம் இருக்கு. அந்த 70 வருஷம் அதுக்கப்புறம் என்ன திசை வந்தா என்ன, அதுக்குள்ளே தளர்ந்து போயிடும். ஸோ அதனால இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் இவர்களுக்கு இந்த செவ்வாய் திசையெல்லாம் வர ரொம்ப கஷ்டம், வரவே வராது. 120 வருஷம் கிட்டத்தட்ட செவ்வாய் திசை வரணும்னா எல்லாம் முடியணும். 70 அதில் ஒரு 7 20 77 97 அப்புறம் சந்திர திசை எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது இதில். ஸோ அதனால் எல்லாருக்கும் எல்லா திசையும் வராது. சில நட்சத்திரங்களுக்கெல்லாம் உண்டு. அதுபோல் அதுக்காக இந்த செவ்வாய் திசை என்பது சில பேர் பயப்படுவோம். செவ்வாய் திசை அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. செவ்வாய் திசை ஒரு நல்ல திசை தான். செவ்வாய் திசை மோசமான இது கிடையாது. செவ்வாய் பூமிகாரகன். இந்த திசை நடக்கும்போது நாம் சொத்துக்கள்லாம் வாங்கினோம், ஏதாவது வாங்கினோம்னா நல்ல யோகத்தை கொடுக்கும் பூமிகாரகன். அது மட்டும் இல்லை, அந்த சொத்துக்கள் நாங்கள் விற்கணுன்றதை விட விற்க முடியாது, நம்ம விட்டு போகிறதுனால ஸ்ட்ராங்காக நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திசை தான் செவ்வாய் திசை. அதனால் சில நட்சத்திரங்களுக்கு சில திசை வராது. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் திசை என்பது ரொம்ப கஷ்டம், வராது. நிறைய விஷயம் ஜோசியத்தில் இருக்கு. அது பெரிய கடல். அதனால சிம்பிள் நாம் எதையுமே சொல்ல முடியாது. அது ஆராய்ச்சி பார்த்து ஜாதகம் பார்த்து எல்லாம் ஆராய்ச்சி பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் திருவாதிரை இதுக்காக வர சில திசைகள் அப்படி இருக்கு. ஏன்னா இந்த 4 திசை கடக்கும்போது 70 வருஷம் ஆகுது. 70 வருஷம் தாண்டி அதுக்கப்புறம் இருக்கு 5 திசை. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருந்தாங்க 5ஆவது திசை தான் உங்களுக்கு வரும். அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் ஒரு 4, அதில் ஒரு 5னா 9 திசை. அதனால் சில நட்சத்திரங்களுக்கு தனி விதி உண்டு. மங்களானி பவுண்டு.